இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இது செய்தியை நீங்கள் அறிந்து கொள்கின்ற நேரம். இந்த சேனலுக்கு புதிதாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் இந்த சேனலை முதலிலே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் 23ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒரு சில செய்திகளை உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இன்று உங்களோடு பகிரக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக ஒரு விடயம், அதாவது யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஒரு விடயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 60 பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒன்று சாரதி மயக்கமடைந்த நிலையிலே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பயணித்திருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பிலே தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டிருந்த பேருந்து ஒன்று, அதாவது 1 கிலோமீட்டர் சாரதி மயக்கமடைந்த நிலையிலே பயணித்திருக்கின்றது. முருகேசு ரமேஷ் என்ற சாரதியே இவ்வாறு மயக்கமடைந்த நிலையிலே அந்த பேருந்து பயணித்திருக்கிறது. பேருந்து வேகமாக பயணித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அது மெதுவாகி இருக்கிறது. அதன் பயணம் மெதுவாக்கப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுதுதான் நடத்துனர் இந்த விடயத்தை அவதானித்திருக்கின்றார். நடத்துனர் உடனடியாக சென்று பார்த்த பொழுது சாரதி மயக்கமடைந்த நிலையிலே இருந்திருக்கின்றார். அந்த நிலையை அவதானித்த அவர் தனது உரிய பாதுகாப்புடன் அந்த பேருந்தை நிறுத்தி பயணிகளை பாதுகாத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 60 பயணிகள் இந்த பேருந்திலே பயணித்திருக்கின்றார்கள். உடனடியாகவே அந்த சாரதி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். மருத்துவமனையிலே பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்ட விடயத்தை அங்கே தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு என்னவென்று சொல்வது, ஒரு இயற்கையின் ஒரு இறுக்கமான பாதுகாப்பு என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஒரு சாரதி மயக்கமடைந்த நிலையிலே அவரின் கையிலிருந்து அந்த வாகனம் கைவிடப்பட்ட நிலையிலே அது பயணித்திருக்கின்றது. அந்த 60 மக்களும் சரியாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். நடத்துனரின் சாதுரியத்தால் இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. உண்மையில் ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக நாங்கள் இதை கொண்டு செல்லலாம். அந்த நடத்துனர் உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டியவர். உண்மையில் இந்த மக்களும் பாதுகாப்பாக அவர்கள் வீடுகள் திரும்பி இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இயற்கையும் அவர்களுடைய சாவை அணைத்து கொண்டிருக்கின்றது. இது யாழ்ப்பாணத்திலே நேற்று நடைபெற்றிருக்கின்ற ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் சாரதி புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் மேலும் ஒரு செய்தியை பார்த்தால், பெரும் தொகை பணம் மற்றும் தங்கத்துடன் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கண்டியிலே தான் இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. பத்தேகம காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் உட்பட 10 பேர் இந்த சம்பவத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 3,930 கிலோகிராம் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய், அதாவது 16.9 மில்லியன் ரொக்க பணம் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகிறார்கள். மேலும் சிடி விக்ரம ரத்ன விடயம் தொடர்பிலே ஒரு புதுக்கதை அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், துப்பாக்கியிலே கைரேகை இல்லை என்ற விடயம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணத்துடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் துப்பாக்கியில் இருந்து எந்த ஒரு தெளிவான கைரேகையும் கண்டறிவது கடினமாக உள்ளதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதாவது பெயர் குறிப்பிட விரும்பாத மேல் மாகாண தெற்கு சிறப்பு விசாரணை பிரிவின் அதிகாரி ஒருவர் தான் இந்த விடயத்தை வழங்கி இருக்கின்றார். துப்பாக்கி சுடப்படும் போது ஏற்படும் அதிக வெப்பம் காரணமாக அதில் பதிந்துள்ள விரல் அடையாளங்கள் அழிந்து போகும் சாத்தியக்கூறுகள் அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த துப்பாக்கியிலும் கைரேகைகள் அழிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது.
ஒரு குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், தோட்டாக்கள் மற்றும் காலம் குறித்து கண்டறிய முடிந்தாலும் இந்த சம்பவத்தின் பின்னணியை கண்டறிவதற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்று மங்கலாகியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனவாம். சம்பவம் நடந்த நேரத்திலே வீட்டிற்குள் வெளியாட்கள் எவரும் சட்டவிரோதமாக நுழைந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் உறுதி செய்யப்படவில்லையாம். இந்த சம்பவம் தவறுதலாக நடந்த துப்பாக்கிச் சூடா அல்லது உயிர் மாய்ப்பா என்ற கோணத்தில் தற்சமயம் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சம்பவத்திற்கு முன்னதாக வீட்டை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வீட்டின் உட்புற சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றி தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்களாம். சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் ரக துப்பாக்கி மற்றும் வழக்கு தொடர்பான ஏனைய பொருட்களை எதிர்வரும் 28ஆம் தேதி கடுவல நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச மேல் மாகாண சிறப்பு விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த விடயம் என்பது ஒரு புதிய விடயமாக இருக்கிறது. இந்த சிறிய கை துப்பாக்கி என்பது ஓரிரு ரவைகளினால் அது அதிக வெப்பம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த துப்பாக்கி ஒரு பயன்படுத்தப்பட முடியாத துப்பாக்கியா, அதுதான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விகள் எல்லாம் எழச் செய்கின்றது. ஓரிரு ரவைகளை சுட்ட பின்னர் அந்த துப்பாக்கி வெப்பம் ஏற்படுகிறது என்றால் அந்த துப்பாக்கியால் ஒரு அதிகாரியை எவ்வாறு பாதுகாக்க முடியும்? இதிலே முரணான தகவல்கள் என்றுதான் இதை குறிப்பிட முடியும். உண்மையிலே இந்த துப்பாக்கியிலிருந்து கை ரேகை இல்லாமல் போனது என்பது ஒரு புதிய விடயமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு சொல்லப்படுகின்ற காரணம் அதிக வெப்பம் என்று சொல்லப்படுகின்றது இல்லையா? அதிலே வாக்கு மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கி அவர் கேட்ட பொழுது அவர் மேகசினை கழட்டி விட்டுத்தான் அந்த துப்பாக்கியை கொடுத்ததாகவும் பின்னர் மேகசினை கேட்ட பொழுது அதை திருப்பி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மேகசினிலே இருக்கக்கூடிய அத்தனை ரவைகளும் சுடப்பட்டும் மேலும் மேகசின் மாற்றப்பட்டும் கைத்துப்பாக்கியால் சுடப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற விடயம் கைத்துப்பாக்கி அதிக வெப்பத்தினால் இந்த கைரேகை அழிந்திருக்கலாம் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. உண்மையிலே இது ஒரு புதிய விடயமாகத்தான் இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளும் உண்மையா பொய்யா என்பது இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் பார்த்தால் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய கடற்றொழிலாளர்கள் தான் படகுடனே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள இலங்கை கடற்பரப்பில் சர்வதேச எல்லை கோட்டை தாண்டி சட்டவிரோத மீன்பிடித்தலிலே ஈடுபட்டிருந்த இந்திய மீன்பிடி இழுவை படகு ஒன்றைத்தான் ஸ்ரீலங்கா கடற்படை பறிமுதல் செய்திருக்கிறது. இதிலே 9 கடற்தொழிலாளர்களையும் கைது செய்திருக்கின்றது. 50க்கும் மேற்பட்ட இந்திய மீன்பிடி இழுவை படகுகள் இரணைதீவுக்கு தெற்கே உள்ள இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடித்தலில் ஈடுபட்டிருந்ததாம். இந்த நடவடிக்கையின் போது ஒரு இந்திய மீன்பிடி இழுவை படகு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதிலிருந்து 9 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட இழுவை படகு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் நேற்று முன்தினம் தீவகத்திலே இந்த கடற்றொழில் அமைப்பு சார்பாக நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தது. அதிலே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த சங்கம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. எங்களை இந்த மீன்பிடியை காப்பாற்றுங்கள், அங்கிருந்து தொழிலாளர்கள் வந்து இந்த விலைகளை அறுத்து விட்டு செல்கின்றார்கள், எங்கள் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதாக அந்த மீனவர்கள் அந்த சங்கத்தினால் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு புதிய முடிவை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய மக்கள், அதாவது தாயகத்திலே இருக்கக்கூடிய இந்த மக்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். நல்லது அன்பு சொந்தங்களே, மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.